எவனாகிலும் மார்க் 11:23 எவனாகிலும் யாரு? நீ படிச்சவனாயிரு, படிக்காதவனாயிரு, வெள்ளக்காரனாயிரு, இந்தியனாயிரு, யாராயிரு, எவனாகிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, மலை என்றால் என்ன கவனிங்க, பிரச்சனை என்கிற மலை, வியாதி என்கிற மலை, தரித்திரம் என்கிற மலை, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லணும். ஃபர்ஸ்ட் பார்க்கணும், ரெண்டாவது சொல்லணும் என்ன மாறணும் அப்படின்னு. சந்தேகப்படாமல் தன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். பார்க்கிறாரு, பிரச்சனையை பார்க்கிறாரு, எல்லாம் சொல்றாங்க 4 நாள் ஆயிடுச்சுன்னு அடக்கம் பண்ணிட்டாங்க. தோன்னாருன்னு சொல்றாங்க. தேவன் சூழ்நிலையை பார்க்கிற தேவன் அல்ல. மாலங்க தான் சொல்றது, ஐயா எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஐயா, நடக்காது. நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய தீர்க்கதரிசியெல்லாம் பார்த்துட்டுங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க யாராவது பாருங்க, ஆனால் உங்கள் இருதயத்தில் விசுவாசம் இருக்கிறதா? அத சொல்றாரு, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். சொல்லிட்டு 43, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் உபாசம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். முழு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறான்னு சொன்னார். வார்த்தையில நிறைந்திருக்கிறார், இருதயத்தின் நிறைய வாய் பேசுகிறது. பிதாவிற்கு பிரியமான குமாரனா இருக்கிறான். எப்பொழுதும் இவருடைய சித்தத்தின்படி அல்ல, அவர் என்ன விரும்புகிறாரோ அதையே சிந்திக்கிறார், பேசுகிறார், அதே பார்க்கிறாரு. சொல்றாரு, உரத்த சத்தமாய் அதிகாரமாய் சொல்கிறார், லாசருவே வெளியே வா. இவங்களும் சொல்றாங்க 4 நாள் ஆயிடுச்சு. தோன்னாரும் யூதர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, சத்துனை எப்படி உயிரோட வர வைப்பான், நடக்கல்னா அவனை அடிச்சு கொண்டுடலாம். சுற்றியும் சூழ்ந்து இருக்கிறார்கள். லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். 44, அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்ததை, அவன் முகம் சீலையால் சுட்டப்பட்டிருந்ததை இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். எல்லாம் சொல்லுங்க, கட்டவிழ்த்து விடுங்கள். இவங்க சொல்றது இயேசுநாதர் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டை அவிழ்த்து விட்டாரு. இவங்க சொல்றது அமாவாசை ஜெபத்தில் கட்டை உடைக்க போகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் தாவீது இயேசு வருவதற்கு முன்பாக சொன்னான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்ப? இயேசு வருவதற்கு முன்பாக. இயேசு வந்த பிறகு சொல்கிறான், பிதாவே என் ஆவியை உன் கரத்தில் ஒப்புவிக்கிறேன், எல்லாம் முடிந்தது.